திட்டங்களை செய்தது கிடையாது. சும்மா கூட சுத்துற 10 பேத்துக்கு காரை வாங்கி தரேன், காசு கொடுக்கறேன், பைக்கை வாங்கி தரேங்கிறதுனால எந்த நம்மளோட வாழ்வாதார சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் தீரப்போறது கிடையாது. தன்னுடைய சுய லாபத்திற்காக மீண்டும் மிகப்பெரிய பயத்தில் இருக்காரு. இந்த தொகுதி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை கண்டு, அதிலும் குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் என்னை வேட்பாளராக அறிவித்ததிலிருந்தே அவர்களுடைய வெற்றி பறிபோய்விட்டது என்கின்ற சோக முகத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே இதை உண்மையாக்க வேண்டும். நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் இந்த 15 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். கடுமையாக உழைத்து இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதியினுடைய வெற்றியை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய ஐயா ஆர்வி அவர்களுக்கும் நீங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் புதியவன் அல்ல. 40 ஆண்டு காலமாக நாங்கள் அரசியலை நோக்கி பயணம் செய்து அரசியலிலே பதவி வாங்குவதற்காக நாங்கள் இதுவரை வரவில்லை. ஒன்றி மக்கள் பணி செய்வதற்காக கடந்த 25 ஆண்டு காலமாக அனைத்து சமுதாய மக்களோடு அனைத்து மக்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து மக்களோடு மக்களாக இருந்திருக்கின்றோம். இப்பொழுது என்னை வேட்பாளராக தேர்வு செய்து நீங்கள் தான் நிற்க வேண்டும் என்று சொன்னது அனைத்து இந்திய அண்ணா